தமிழ் மக்களாகிய நாம உண்மையிலே நம்ம தமிழ் தான் பேசுறோம் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த காரணம் கொஞ்சம் முழுசா பாருங்க. அமோகம், அபராதம், அர்த்தம், ஆதாரம், ஆதரவு, ஆரம்பம், ஆனந்தம், ஆபரணம், ஆரோக்கியம், ஆச்சரியம், ஆவேசம், அவதாரம், அவகாசம், அமிர்தம், அனுபவம், அசாத்தியம், அபிப்பிராயம், அற்புதம், ஆபாசம், அனுகிரகம், அம்சம், அசம்பாவிதம், அக்ரஹாரம், அபத்தம், அயோக்கியம், பயங்கரம், நிரந்தரம், சமீபம், சமரசம், வியாபாரம், லட்சியம், மைதானம், பிரமாதம், கர்வம், சர்வம், சகலம், தூரம், விரதம், யாகம், சுலபம், கிராமம், வார்த்தை, பிரச்சனை, யோசனை, கிருபை, விரோதி, நியமி, நதி, ருசி, சாட்சி, உச்சி, சத்தம், சுத்தம், யுத்தம், கஷ்டம், உதாரணம், உதாசீனம், உபயோகம், உல்லாசம், பணம், பயம், ரகம், சமம், தினம், தானம், பாதம், லாபம், பிரமாதம், பந்தம், பாரம், இஷ்டம், கஷ்டம், நஷ்டம், உஷ்ணம், சதம், சாதம், ரதம், கர்வம், சம்பவம், சரித்திரம், விஷயம், விசித்திரம், சமாதானம், சம்பந்தம், நிச்சயம், தைரியம், ஜாஸ்தி, ஜாக்கிரதை, ஜுரம், ஜன்னல், ஜென்மம், ஜாதி, ஜாமான், ஜீரணம், கம்மி, பாக்கி, புத்தி, சக்தி, யுக்தி, பக்தி, முக்தி, திருப்தி. இவை எதுவுமே தமிழ் சொற்கள் கிடையாது. இப்போ இதுக்கெல்லாம் உண்மையிலே என்ன தமிழ் சொல்லுங்கிறத அடுத்த பதிவுல பார்ப்போம். தமிழனா இருக்கு ஒருத்தரும் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் நம்ம பேசுறது தமிழா இல்லையா என்று. அதனால அந்த காணொலி நண்பர்களுக்கு பகிருங்க, தமிழை சொல்லிக் கொடுங்க.